7ஆம் வகுப்பின் நம்மை சுற்றியுள்ள பருப்பொருள்கள் பாடப்பகுதியில் உள்ள தனிமங்கள், சேர்மங்கள், கலவைகள் பகுதியில் அமைந்துள்ள முக்கிய ஒருவரி வினாக்கள். 1. அண்டத்தில் பெரும்பான்மையாக காணப்படும் அணு ஹைட்ரஜன் ஆகும். 2. பேரண்டத்தில் காணப்படும் அணுக்களில் ஹைட்ரஜனின் பங்கு 74% ஆகும். 3. பூமியின் மீது காணப்படும் 3 முக்கிய அணுக்கள். இரும்பு, ஆக்சிஜன், சிலிக்கான் ஆகிய மூன்றும் பூமியின் மீது காணப்படும் மிக முக்கிய அணுக்கள் ஆகும். 4. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட அணுக்கள் வேதிப்பிணைப்பினால் இணைவதால் உருவாவது மூலக்கூறு ஆகும். 5. நாம் சுவாசிக்கும் காற்றில் உள்ள ஆக்சிஜன் வாயுவானது வேதிப்பிணைப்பினால் இணைந்து 2 ஆக்சிஜன்களாக உருவாகிறது. 6. 3 ஆக்சிஜன் அணுக்கள் வேதிப்பிணைப்பினால் இணைவதால் உருவாவது ஓசோன் மூலக்கூறு ஆகும். 7. ஒரு ஆக்சிஜன் அணுவும் 2 ஹைட்ரஜன் அணுக்களும் இணைவதால் உருவாவது நீர் ஆகும். 8. ஒரே ஒரு அணுவை கொண்ட மூலக்கூறுகள் ஓரணு மூலக்கூறு எனப்படும். இது மந்த வாயுக்கள் ஆகும். 9. 2 அணுக்களை கொண்ட மூலக்கூறுகள் ஈரணு மூலக்கூறு எனப்படும். இது ஆக்சிஜன், நைட்ரிக் ஆக்சைடு, ஹைட்ரஜன் ஆகியவை ஆகும். 10. 3 அணுக்களை கொண்ட மூலக்கூறுகள் மூவணு மூலக்கூறுகள் எனப்படும். இது ஓசோன், சல்பர் டை ஆக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு ஆகியவை ஆகும். 11. 3க்கு மேற்பட்ட அணுக்களை கொண்ட மூலக்கூறுகள் பல அணு மூலக்கூறுகள் எனப்படும். இது பாஸ்பேட், சல்பர் ஆகியவை ஆகும். 12. வயிற்றுப்போக்கிற்கு மருந்தாக பயன்படும் தனிமம் பிஸ்மத் என்ற தனிமமாகும். 13. பருப்பொருளின் எளிமையான வடிவம் தனிமமாகும். 14. நம் அன்றாட வாழ்வில் பயன்படுத்தப்படும் தனிமங்கள். சாதாரண உப்பு, இது சோடியம் மற்றும் குளோரின் ஆகிய தனிமங்களை கொண்டுள்ளது. நீர் ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் என 2 தனிமங்களை கொண்டுள்ளது. 15. வெடிபொருட்கள் தயாரிக்க பயன்படும் தனிமங்கள் மெக்னீசியம், பாஸ்பரஸ் ஆகியவை ஆகும். 16. விவசாயத்தில் உரமாக பயன்படும் தனிமம் சல்பர் ஆகும். 17. அலைபேசி தயாரிக்க பயன்படும் தனிமம் காலியம் ஆகும். 18. கணினி சிப்புகள் தயாரிக்க பயன்படும் தனிமம் சிலிக்கான் ஆகும். 19. இந்நாள் வரை கண்டுபிடிக்கப்பட்ட தனிமங்களின் எண்ணிக்கை 118 ஆகும். 20. இயற்கையாக கிடைக்கக்கூடிய தனிமங்களின் எண்ணிக்கை 94 தனிமங்கள் ஆகும். 21. ஆய்வகங்களில் செயற்கையாக தயாரிக்கக்கூடிய தனிமங்களின் எண்ணிக்கை 24 ஆகும். 22. தனிமங்களின் வகைப்பாடு என்பது உலோகங்கள், அலோகங்கள், உலோகப்போலிகள் ஆகியவை தனிமங்களின் வகைப்பாடாகும். 23. முதலில் தனிமம் என்ற வார்த்தையை பயன்படுத்தியவர் ராபர்ட் பாயில் ஆவார். 24. வெற்றிடத்தின் தன்மையை முதலில் கூறியவர் ராபர்ட் பாயில் ஆவார். 25. பருப்பொருள்கள் தனிமங்களாகவே காணப்படுகின்றன என்று முதலில் கூறியவர் ராபர்ட் பாயில் ஆவார்.